It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Casa Grande presents Kalyanamaalai, exclusively Mohan. Powered by Pothi Silks, Alayam of Silks, Saravana Stores, Super Jewelry, Thirumanam Endrale, Super Saravana Stores, Ariware, always in fashion. Aroma, the range of premium food products. Peps, India's favorite spring mattress. Chennies, feel comfortable. என்னோட பெற்றோர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்ன போகணுமோ அவ்வளோ பணம் இருக்குது, அவளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணுங்கிறது தவிர வேறு ஒன்றும் என் மனசில் ஓடவே மாட்டேங்கிறது. கல்வி அறிவுனாலையும் பொது அறிவுனாலையும் அந்த மிஸ்டேக்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஆளுங்களையும் நம்ம பார்க்குறோம். அது ஒரு கேரக்டர் பில்ட். அது பெண்ணோட அப்பா வந்து ஃப்ளைட்டுக்கு நிற்கிறார், நான் நிற்கிறேன். நீங்கள் கொடுத்தீங்கள ஒரு மாப்பிள்ளை, இப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, 5000 கோடி ரூபா ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சரி. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. போன வாரம் விட்ட இடத்தில் தொடரவா? தொடருங்கள். ஏமா இதே மாதிரி 3 சென்டென்ஸ் பேசலாம், அதுக்கு மேலே போச்சு தான் மாட்டிட்டுருவோம் நம்ம. சில பேருக்கு வந்து கேட்கறதுக்குன்னே பொறுப்பாங்க, சில பேர் வந்து சொல்றதுக்குன்னே பொறுப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சொல்ல முடியுறதா இல்லையா நான் பார்க்குறேன். கேளுங்க. எனக்கு கேட்க தெரியாதுன்னு தான் சொல்கிறேன். அதை சொல்லுங்க, எனக்கு சொல்ல தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பப்ளிக்கில் ஒரு இமேஜ் ஏற்படுத்துறீங்க. அது ரொம்ப தப்பு இல்லை. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், கேள்விகளை நீயே கேள். இல்லை மோகன் சார், போன வாரம் நான் சொன்னேன், அதாவது எதிர்காலத்து விஷயங்கள் இன்றைக்கும் தொடர்றதே, இது என்ன அநியாயம் அப்படின்னு கேட்டேன். அதில் அந்த கம்பேரிசனை பற்றி சொன்னேன். அக்காவுக்கு நிறைய செஞ்சால் தங்கைக்கு நிறைய செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு. அதுலேயே கண்டினியூட்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு இருக்கு இல்லையா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது, அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா அந்த சம்மந்தி ஃபேமிலிஸ்குள்ளே 2-3 ஃபேமிலிஸ்குள்ளே அவங்க பெரிய ஆளுங்க நாங்கள் சின்ன ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் வந்து இன்றைய காலச்சூழல்லையும் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கேன். இதை எப்படி நம்ம அட்ரெஸ் பண்ணுறது? சம்பந்திகளோ இல்லை வேறு யாரோ அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருக்காங்களோ அதெல்லாம் வேறு. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி நல்ல சம்பாதிக்கிறா, நல்லா இருக்கா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா அப்படின்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் சொல்லுங்களேன். கணவன் நிறைய சம்பாதிக்கிறான், ரொம்ப வசதியாக இருக்கான், அவனுடைய ப்ரைடில் தான் கீழே இருக்கணும்னா இந்த காலச்சூழலையும் பெண்கள் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. மனைவி ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கா, தன்னை விட கூட சம்பாதிக்கிறா, தன்னை விட கூட பாப்புலராக இருக்கா, இன்டெலெக்சுவலாக இருக்கா அப்படின்னா அது கணவன்மார்களால் பொறுத்துக்க முடியலங்கிறது நிறைய இடங்களில். சில இடங்களில் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் அப்படி இருக்காங்களே, அதெல்லாம் எப்படி அட்ரெஸ் பண்ணுறது? ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் என்ன பேச ஆரம்பிக்கிறேன்னா, சைக்கலாஜிக்கல் விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் நாம் எப்படி அட்ரெஸ் பண்ணுறோங்கிறத பற்றி தான் நான் பேசுகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்துமா சில பேருக்கு பிறவி குணம். அது வந்து அப்சல்யூட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமா அதெல்லாம் தெரியாது. ஒரு விஷயம் என்னென்னா, தன்னோட கல்வி அறிவுனாலையும் பொது அறிவுனாலையும் அதுலேருந்து மீண்டு அந்த மிஸ்டேக்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஆளுங்களையும் நம்ம பார்க்குறோம். அது ஒரு கேரக்டர் பில்ட். அது நம்ம லைஃபுக்கு வந்து இந்த ஒரு யோசனை வந்து நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணி அதுலேருந்து வெளில வராங்க. இப்போ நம்மள்கிட்ட கொடுக்கும்போதே பெண்ணை விட ஒரு 10 லட்சமாவது உயரம் சம்பாதிக்கிற ஆளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை சார், அவன் 30 லட்சம் சம்பாதிச்சா இவன் 25 lakhs சம்பாதிச்சாலும் போகிறோம், அவங்களுக்குள்ள பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போகிறோம் அப்படின்னு. அதுதான் சார் இருக்க மாட்டேங்கிறது, அங்கே தான் சார் பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்மள்கிட்டே வந்து அதை வந்து 40 ரூபா சம்பாதிக்கிற பையனாக இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தையில் வந்து அந்த பெண்ணை காயப்படுத்திடுவான் அப்படின்னு அந்த பயப்படுறாங்க. இன்னும் அந்த பயம் வந்து சஸ்டைனபிளாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இன்னும் சமூகத்தினுடைய வந்து மேஜர் மாற்றங்கள் இன்னும் பெருசாக இடம் பெறலை. மாற்றம் வந்தாச்சுன்னு பேசிகிட்டு இருக்குமே தவிர சில இடங்களில் ஏமாற்றம் தான் காத்துட்ருக்கு. வேறு எதையானு பேசுகிறீங்களா? இல்லை, இதில் வந்து நீங்கள் பண்ணின ஒரு கல்யாணம் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமோன்னு சார். அதாவது அந்த பெண்ணு வந்து ரொம்ப ஹை எண்டு பொண்ணு, ஒரு 400-500 கோடி ரூபா ஒருத்தர் இருக்கிற ஒரு குடும்பத்தில். அதை பற்றி நான் அதுக்கு மேலே எனக்கு நம்பர் சொல்ல தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அதனால் வந்து இதுக்கெல்லாமே எவ்வளோ சைஃபர்னு தெரியல. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த கேரக்டரில் உள்ள ஒரு பெண்ணு, வசதியான பையன் தான், ஆனால் ஒரு 50 கோடி 100 கோடி அந்த மாதிரி. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தாலும் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் சரியே வராது சார் அப்படின்னு சொன்னாலும். Kalyanamaalai, exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. அவங்க அப்பா அம்மா யோஜனை பண்ணாங்க, பையன் யோஜனை பண்ணால், நம்ம வந்து பெண்ணோட பெற்றோர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், இனஃப் இனஃப் இனஃப். என்ன போகணுமோ அவ்வளோ பணம் இருக்குது,
அவளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணுங்கிறது தவிர வேறு ஒன்றும் என் மனசில் ஓடவே மாட்டேங்கிறது. 2 பெண்கள் தான், அவங்களுக்கு பிரித்து கொடுத்தா ஆளுக்கு 5000 கோடி ரூபா வரும். நீங்கள் சொன்ன நம்பர் வேறு, நான் சொல்கிற நம்பர் வேறு. உங்களுக்கு அந்த நம்பர் தெரியும், எனக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். அந்த பையன்டேந்து வந்து ஆகணும்னு ஒரு விஷயமே கிடையாது. மாப்பிள்ளைன்னு உள்ளே வரவன் வந்து என் பையனுக்கு மேலேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அபூர்வமாக சொன்னார். அவரை வந்து என்னால் லைஃப் டயத்தில் வந்து அந்த வார்த்தைகளையோ இல்லை அந்த ஃபிகரையோ மறக்கவே முடியல. அது மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு அபூர்வமான குணம் போகணும், அது அவர்கிட்ட இருந்தது. அது வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க மேட்ச் பண்ணோம், பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சி போச்சு. ரைட், ஓகே, மேட்ச் பண்ணி பார்த்தோம். இந்த பையன் வந்து அபவுட் 3 crores வருமா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். வேற அந்த ஃபேமிலியுடைய நார்மல் பிஸ்னஸ் சைஸே வந்து 500-600 கோடி ரூபா. 1 வருஷம் போச்சு. இந்த பையனுக்கு ஆனால் பயம் இருந்துகிட்டே இருந்தது. தோளில் இருக்கிற தொண்டை தூக்கி இடுப்பில் கட்டிட்டு மாமனாருக்கு முன்னாடி நின்று சேவகம் பண்ணணுமோன்னு நினச்சிட்டு இருந்தான். அவர் வந்து வேறு மாதிரி பண்ணார். அவனை வந்து எனக்கு ஈக்குவலான ஆள் நீ அப்படின்னு சொல்லி தன்னோட பிஸ்னஸில் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பில் உள்ள சேர்த்துக்கிட்டார். அவன் யூஎஸில் படித்த பையன். பிஸ்னஸை வந்து அனாலிட்டிக்கலாக பார்க்க தெரிஞ்ச ஆள். அது இவரோட பிஸ்னஸை வந்து இன்னொரு ஹைட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய திறமை உள்ள. இப்போது அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசினதில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. பையனுக்கு மாத்திரம் ஒரு உதப்பு இருந்துகிட்டே இருந்தது, எங்கேயாவது கொண்டு போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன்கிட்ட சொன்னேன், உன் அறிவு வந்து உலகத்தை வின் பண்ணக்கூடிய அளவு வந்து உன்கிட்ட பெரிய இதாக இருக்குது. நீ ஒன்றும் இல்லை, அந்த பெண்ணையோ இல்லை அந்த குடும்பத்தோட அக்கறையோ ஒரு பிட்டு பார்த்துட்டா போகிறோம். நீ மாப்பிள்ளை இல்லைப்பா, அந்த வீட்டில் இன்னும் புள்ளை, அந்த வீட்டில் பிறக்காத புள்ளையாக தான் நீ அந்த வீட்டுக்குள்ளே போகிற. இதை வந்து நீ ரியலைஸ் பண்ணப்புறம் எனக்கு சொல்லு. இப்போ வந்து மேபி உனக்கு இந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்க தான் இருக்குது மனசில், அதுலேருந்து வெளில வந்துடும். யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் சம்திங் வெரி பிக். இருக்கிற லெவல்லேருந்து இன்னொரு உயரை கொண்டு போகக்கூடிய அளவு உன்னோட மூளையில் ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து பிரயோகப்படுத்து. அந்த பொண்ணு பணத்தை பார்த்து சலிச்சு போயிட்டா. இல்லை, அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் ஒருத்தர் பார்த்துட்டு வரேன் அந்த பொண்ணை. அவள் ஏங்குறதெல்லாம் அன்புக்கு தான். அதை கொடு, நீ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவ. அதை தவிர நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன் கேளு, நீ வந்து இதை அச்சீவ் பண்ணி என்ன அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஒரு முறை வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் பெண்ணோட அப்பா வந்து அவரும் ஃப்ளைட்டுக்கு நிற்கிறார், நான் நிற்கிறேன். கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு, நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு மாப்பிள்ளை, ஒரு 100 கோடின்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளை கொடுத்தீங்களே, இப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, 5000 கோடி ரூபா ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சரி. எவ்வளோ பெரிய ஃபார்ச்சூன் வந்து இப்படிலாம் வந்து சேர்றது பாருங்க. அதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தன்னால் ஜெயிக்க முடியுமா, தன்னால் முடியுமான்னு நினச்ச பையன் வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து 500x வந்து அவன் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? பரவாயில்ல, நமக்கு வந்து கப்பம் கட்டணும். சரி, ஒரு அருமையான விஷயம் சொல்லவா? கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆன தம்பதிகள் அவங்களோட பிள்ளைங்களுக்கான வரன் தேடுற வேலையை நம்மள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்யாண மாலையோட 26 வருஷ சின்சியர் சர்வீஸுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணுறோம்னு மற்ற மேட்ரிமோனியெல்லாம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் கல்யாண மாலையில் தான் அதை அனுபவிக்கிற யூசர்ஸ் அதை சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஏன் வரன் தேடுறதுக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க? கல்யாண மாலைக்கு வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான வரன் உடனடியாக அமையும்.